ஓம் சாந்தி. அனைத்து மகான் ஆத்மாக்களுக்கும் பிராமண குல ஆத்மாக்களுக்கு அழகான காலை வணக்கம். நாம் பாபா மிலன் மூன்றாவது பாபா மிலன் பார்த்து முடித்தும். அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு. இன்று நாம் பாபாவின் சந்திப்பு நான்காவது அவ்யக்த மகா வாக்கியம் பார்க்க போகிறோம் இந்த காணொளியில். இப்பொழுது பாபா மிலன் மூன்றாவதில் அவ்யக்த பாப்தாதா நமக்காக என்னெல்லாம் கருத்துக்களை, ஞான கருத்துக்களை, புருஷார்த்தத்தை சொல்லி சென்றிருந்தார் என்பதை ஒரு சில நிமிடங்களுக்கு நாம் நினைவு கூர்ந்து கொள்வோம். வாருங்கள். அவ்யக்த பாப்தாதா மிலன் மூன்றாவது சந்திப்பில் நமக்கு பாப்தாதா தலைப்பு சொல்லி இருக்கிறார். அதாவது 30/11/2004 ரெவைஸ் பாபாவின் மகா வாக்கியம். இப்பொழுது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவ்யக்த ரூபத்தை காட்டுங்கள், சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள் என்று கூறியிருக்கின்றார். பாபா இன்று பாக்ய விதாத வள்ளலாக வந்து தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டு இருந்தார். பாக்ய விதாதா குழந்தைகளாகிய நம்முடைய பாக்கியத்தின் அதிகாரத்தை அடைவதற்காக கல்பமாக வருகின்றார். நமது உயர்ந்த சிரேஷ்ட பாக்கியம் நம்மை போல் இந்த முழு கல்பத்திலும் யாருக்குமே இப்படி இருக்க முடியாது. பாபாவின் மூலம் வழங்கப்பட்ட பாக்கியம் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த சர்வசிரேஷ்ட பாக்கியமாகும். ஏனெனில் சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான புது பிறவியை குழந்தைகளாகிய நமக்கு வழங்கியுள்ளார். பாக்கியத்தின் பட்டியலை எடுத்தால் நமக்கு எத்தனை பெரிய பட்டியல் கிடைக்கும் தெரியுமா? எவ்வளவு பாக்கியத்தை இந்த சங்கம யுகத்தில் பாபா நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். நமக்கு இந்த சங்கம யுகத்தில் இந்த பிராமண வாழ்வில் கிடைக்காத பொருளே என்று ஒன்று இல்லை என்றே சொல்லலாம். அப்படித்தானே? நாம் எந்த அளவிற்கு உயர்ந்த பாக்கியசாலிகள்! சுயம் பாபாவே நமக்கு தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக 3 ரூபங்களிலும் 3 சம்பந்தங்களிலும் நமக்கு கிடைத்துள்ளார். எப்படிப்பட்ட மகா பாக்கியம் அல்லவா! எனவே நாம் என்ன செய்கிறோம்? இப்பொழுது பாபாவை பார்த்து அழகாக குஷியாக பாடுகிறோம். என்ன பாடல்? ஆஹா பாக்ய விதாதாவே, ஆஹா எனது பாக்கியமே என்று பாபாவை பார்த்து நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். சுயம் பாபா நமக்கு பாக்கியத்தை வழங்கும் வள்ளலாக இந்த ஒருவருடைய பிறவி இந்த பாக்ய விதாதாவின் மூலம் ஏற்படுகிறது என்றால் அதைவிட சிரேஷ்ட பாக்கியம், சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் உண்டோ என்று பாபா நம்மை பார்த்து கேட்கிறார். நிஜம் தானே? இந்த அலௌகீக பிறவி, இந்த சங்கமயுக பிறவி, இந்த சின்னஞ்சிறிய பிறவி, பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய இந்த ஒரு பிறவி மற்ற எந்த பிறவியை ஒப்பிட்டாலும் அதற்கு ஈடாகுமா என்ன? இந்த பாக்கியத்தின் சிறப்பு இயல்பே ஒரு பகவானே நமக்கு 3 சம்பந்தங்களின் பலனை கொடுக்க வந்திருக்கின்றார். இந்த படிப்பு, அதாவது அலௌகீக டீச்சர் நமக்கு சிவபாபா நமக்கு இந்த சங்கம யுகத்தில் ராஜயோக படிப்பை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இந்த படிப்பு இந்த சின்னஞ்சிறிய பிறவியில், சின்னஞ்சிறிய யுகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு படிப்பு, ஒரு பிறவிக்கான படிப்பு எதிர்கால ராஜ்ய பதவியையே தரக்கூடிய படிப்பாக இருக்கிறது.
நாம் இரட்டை ராஜாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். எப்படி? நிகழ்கால சுயராஜ்ய அதிகாரி, மேலும் வருங்காலத்தின் அநேக ஜென்மங்களுக்கு ராஜ்ய பதவிக்கு அதிகாரியாக ஆகிறோம் இல்லைங்களா? இப்ப படிப்பு ஒரு பிறவிக்கானது தான், ஆனால் பிராப்தி அநேக பிறவிகளுக்கு ராஜ்யம் தரக்கூடியது. அகண்ட பதவி, அசைக்க முடியாதது ராஜ்யம், தடைகளற்ற ராஜ்யம் நிர்விঘ்னமாக நமக்கு கிடைக்கின்றது. எனவே குழந்தைகள், நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள் தானே என்று பாபா நம்மை பார்த்து கேட்கிறார். ஆம், நிச்சயமாக பாபா, நாங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள், கவலையற்ற மகாராஜாக்கள் நாங்கள். ஒரு சிறிதும் கூட கவலையற்ற நிலை உள்ளதா என்று பாபா மீண்டும் அழுத்தமாக கேட்கிறார். கவலை கொஞ்சம் கூட இல்லையா? சிறிது. ஏனென்றால் இந்த நாடகமே உருவாக்கப்பட்ட நாடகம் அல்லவா? இது பொம்மை விளையாட்டு, பப்பட் ஷோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் கவலை எதற்கு உங்களுக்கு என்று கேட்கிறார். இது மாயாவின் விளையாட்டு. மாயாவின் விளையாட்டு முன்னே வந்தால் சிறிதேனும் கவலை வருகிறதா அல்லது இல்லையா என்று கேட்கிறார். அதாவது சிறியதாகவோ பெரியதாகவோ எந்த விஷயங்கள் நம் முன்னே வந்தாலும் அது வரத்தான் செய்யும், மேலும் வரக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்பவும் வரும், மேலும் வரும். அப்ப இந்த மாயாவின் விளையாட்டு உங்களை என்ன ஆக்குகிறது? காலத்திற்கான, வருங்காலத்திற்கான அனுபவியாக, பக்குவமாக ஆக்கக்கூடியதாக இந்த மாயாவின் விளையாட்டு நடக்கிறது. அப்படியானால் மாயாவின் விளையாட்டு வரும்போது குழந்தைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு. சாட்சி என்கிற சீட்டில் நீங்கள் செட்டாகி இந்த பொம்மை விளையாட்டை பாருங்கள் என்று பாபா கூறுகிறார். மாயா எப்படி வருகிறது? காகித புலியாக வருகிறது. காகித புலி வெறும் காகித அட்டை தானே, அதை பார்த்து நீங்கள் பயப்படலாமா என்று பாபா கேட்கிறார். ஆனால் காகிதம் தான், ஆனால் அந்த காகிதத்தில் புலியாக வருகிறது. அதனால் குழந்தைகள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவ்வப்பொழுது அசைந்து விடுகிறீர்கள் மாயாவை பார்த்து. இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் அனுபவ மூர்த்தியாக ஆகி சமயத்திற்கு, இந்த இயற்கைக்கு, மாயாவிற்கு நீங்கள் சேலஞ்ச் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். மம்மா சொல்வார் அல்லவா, மாயா நீ எங்கே இருக்கிறாய் வா என்று மம்மா சொல்வாராம். அந்த அளவிற்கு தைரியம் இருக்கிறதா? வா, நாங்கள் தான் விஜயன், நாங்களே விஜயன் என்று மாயாவிற்கு, இயற்கைக்கு சவால் விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபாவிடம் 2 குரூப் வருகிறதா. என்னென்ன குரூப்? முதல் குரூப் சமயம், இயற்கை மற்றும் மாயா. இரண்டாவது குரூப் அட்வான்ஸ் பார்ட்டி வராங்க. இப்போ பாபாவிடம் கேட்குறாங்க, எப்போ இதெல்லாம் முடியும்னு. இப்போ ஃபாரினர்ஸ் நீங்களும் என்ன பண்ணுறீங்க? ஒரு ப்ரோக்ராம் செய்தால் டேட் குறிக்கிறீங்களே, முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதுபோல் புருஷார்த்தி குழந்தைகள் நீங்கள் கூட இவற்றுக்கெல்லாம் விடை கொடுக்க தேதி குறியுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போ பாண்டவர்கள் எல்லாம் முன்னால் அமர்ந்திருக்கிறாங்க. பாபா இப்போ பார்க்குறாங்க, அங்கே நிர்வயிர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ்மோகன் பாய், நீங்கள் சொல்லுங்க, தேதி குறிக்கலாமா, தேதி குறிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அதே போல் ஜெயந்தி தீதி, டேராடூன் பிரேம் அவங்க இருக்காங்க. அவங்களை பார்த்தும் பாபா சொல்றாங்க, செய்தாக வேண்டும், செய்தே தீர வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இப்போ நீங்க உங்களுக்கு அலட்சியம் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதாவது எந்த ஒரு லட்சியம் இருக்கோ அந்த லட்சியத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்றால் அந்த லட்சியத்தில் நாம எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் சம்பன்ன நிலையை அடையணும் தானே. ஆனா அந்த சம்பன்ன நிலையை அடைவதில் உங்களுக்கு அலட்சியம் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப பாபா கேக்குறாங்க, சமயம் உங்களை சம்பன்னமாக்குமா? எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க, டிராமாவில் இருந்தா அது நடக்கும் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க? காலத்தை தூக்கி முன்னாடி வச்சிடறாங்க.
இப்ப சமயம் நம்மை சம்பன்னமாக்குமா, அல்லது சமயத்தை நீங்க சமீபத்துல கொண்டு வருவீங்களா? ஏன்னா சமயம் என்னது? படைப்புகள் அல்லவா? சமயம் படைப்பு தானே. இப்ப படைப்பவர் யார்? நீங்க தானே. இப்ப படைப்பு படைப்பவரை உருவாக்கணுமா, இல்ல படைப்பவர் படைப்பை உருவாக்கணுமா என்று பாபா கேட்கிறார். எனவே இப்ப நீங்க உங்களுக்கு இந்த பெரிய பாக்கியம், ஆஸ்தி, படிப்பு, பதவி எல்லாம் கிடைக்குது. இப்ப சுயராஜ்யம் பிராப்தி இருக்கு. ஆனா உங்களுடைய நடத்தை மற்றும் முகத்துல அந்த பாக்கியத்துடைய நட்சத்திரம் நெற்றியில ஒளிருவது தென்பட வேண்டும் என்று பாபா கூறுகிறார். நீங்க பாக்கியவான் ஆத்மாக்கள், உங்கள் மூலம்தான் மற்றவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும். எப்படி பிரம்மா பாபா இருந்தாங்க இல்லையா? ஆதியில எப்படி தெரிஞ்சார் பிரம்மா பாபா? நிறைய பேருக்கு குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. காரணம் என்ன? பிரம்மா பாபா, சாகார பாபா ஸ்ரீ கிருஷ்ணரா தெரிஞ்சாங்க. கடைசியில கூட அவர் எப்படி தெரிஞ்சாரு? அவ்வியக்த ஃபரிஸ்தாவா எல்லாரு கண்ணுக்கு தெரிஞ்சாங்க, லைட்டா. அது போல நீங்க இப்ப ஹோம்ஒர்க் செய்யுங்க. உங்க மூலமா அந்த அவ்வியக்த ரூபம் தென்பட வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலையின் மணி தென்பட வேண்டும் என்று பாபா கூறுகிறார். 108 மாலை ரெடி ஆயிட்டா கூட போதும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப யார் வேண்டுமானாலும் ஆகலாம். இப்ப பாபா, நாங்க லாஸ்ட்ல வந்திருக்கோம், அதனால என்ன, இது நேரத்திற்கான விஷயமே இல்லை. இப்ப லட்சியம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு, இதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க. இப்ப லாஸ்ட் சோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் சோ ஃபர்ஸ்ட். எனவே இதுல யாரு முன்னாடி பின்னாடிங்கிறது முக்கியம் இல்லை. எடுத்துக்கொண்ட லட்சியத்துல எந்த அளவுக்கு நீங்க சம்பன்னம் ஆயிட்டு இருக்கீங்க, பாப்சமான் ஆயிட்டு இருக்கீங்க, அதுதான் முக்கியம். பாபா இரட்டை அயல் நாட்டினரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க ஆவீங்களா? இப்ப முதல்ல வருவாங்க தான் யாரு சொல்லுவாங்க? அர்ஜுனர். ஜோ ஓட்டே சோ அர்ஜுன். பாபா நமக்கு 6 மாதம் ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறாரு. இப்ப சமயம் தான் வேகமாக சென்று கொண்டிருக்குது. அப்படி படைப்பு வேகமாக செல்லலாமா? படைப்பு வேகமா செல்லக்கூடாது. படைப்பவர் நீங்க தான் வேகமாக செல்லணும். நீங்க தான் இப்ப புருஷார்த்தத்திலிருந்து தீவிரமா புருஷார்த்தம் செய்யணும். இப்ப உங்களுடைய சேவை மற்றும் சொரூபம் இரண்டிலுமே, ரெண்டின் பக்கமே நீங்க கவனம் கொடுக்கணும். அப்போதுதான் நீங்க என்ன ஆக முடியும்? சாட்சாத்கார மூர்த்தி ஆக முடியும். இப்ப சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள், சாட்சாத்கார பிரம்மா ஆகுங்கள் என்று பாபா சொல்றார். அடுத்து பஞ்சாப் ஜோன் சேவைக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாபா கேட்கிறாங்க, 3 லாபம் எடுக்கும் லட்சியம் நீங்க வைக்கலாம் தானே? என்ன 3 லாபம்? அது என்ன 3 லாபம்? பாபா சொல்றாங்க, முதல் லாபம், எவ்வளவு புண்ணிய கணக்கை நான் சேமிப்பு செய்திருக்கிறேன் இதுவரை பாபா குழந்தையான பிறகு. 2 சகஜ நினைவிற்கான புண்ணிய கணக்கை, முன்னேற்றத்தை நான் எவ்வளவு அடைந்திருக்கின்றேன். பாபாவை நினைவு செய்யறது சகஜமா இருக்கலாம் இல்லையா? அந்த புண்ணிய கணக்கை, அந்த ஆத்மீக முன்னேற்றத்தை நான் எவ்வளவு தூரம் அடைஞ்சிருக்கேன். மேலும் 3வது, மேலும் குழுவில் அல்லது பரிவாரத்தின் அன்பு, சமீபத்திற்கான அன்பு எவ்வளவு செய்தோம். பரிவாரத்திலேயே அன்பா இருக்கணும். பாபா மேல அன்புனா பரிவாரத்து மேலே அன்பு, அது அந்த அளவிற்கு எவ்வளவு செய்திருக்கிறோம். இந்த 3 லாபத்தை நீங்க எடுக்கணும். இப்ப பாபா சொல்றாங்க, டிராமா வாய்ப்பு கொடுக்குது, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குது, நீங்க என்ன ஆகணும்? சான்சலர் ஆகணும். அடுத்து பாபா 2 விங்கு பத்தி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கிராமப்புற வளர்ச்சி பிரிவு மற்றும் மகளிர் பிரிவு. இப்ப மகளிர் பிரிவுக்காக சொல்றாங்க, திட்டம் தீட்டுங்க, நல்லா நீங்க நல்லபடியா பிளான் செய்யுங்க, சமயத்தை தீர்மானியுங்கள். சமயத்தை தீர்மானிச்சிருங்க, அப்புறம் குறிப்பிட்ட கால நேரத்தின் அனுசாரம் நடைமுறையில அதை நீங்க கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மகளிருக்காக சொல்றாரு. அடுத்து கிராமப்புற வளர்ச்சிக்காக பாபா சொல்றாங்க, கிராமப்புற வளர்ச்சிக்காக நீங்க தூய பொன்னான கிராமிய பாரதம்
என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்க. அதுல தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டும் மற்றும் சுத்தமாக்கக்கூடிய சேவை செய்யுங்க. நம்மள யாரு? பூர்வச்சாத்மா, தூய்மையான ஆத்மா. இப்போ உலகத்துல ஆத்மாக்கள் தூய்மை இழந்து நிறைய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய சேவை செய்யலாம் கிராமப்புற வளர்ச்சியில. இந்த விங்க்கு நீங்க நல்லா வளர்ச்சி அடையணும்னு பாபா சொல்றாங்க. அடுத்து பாபா நமக்காக வரதானம் தர்றாரு. பணிவு மற்றும் அத்தாரிட்டி, பணிவு மற்றும் அதிகாரம், அந்த சமான நிலையின் மூலம் பாபாவை பிரத்யட்சம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுக. யார் விசேஷ சேவாதாரி? எங்க அத்தாரிட்டி இருக்கும், உங்க கூடவே என்ன வேணும்? பணிவும் இருக்கணும். இரண்டும் சமநிலையா இருக்கணும். இதன் மூலமா தான் நீங்க பாபாவை பிரத்யட்சம் செய்ய முடியும். அடுத்து பாபா நமக்காக அழகான ஸ்லோகன் தராரு. சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை, எனினும் சாதனையில் தடை ஏற்படக்கூடாது. அதாவது நம்ம சேவை செய்ய போறோம், அந்த சமயம் எந்த ஒரு சாதனமும் கூட இல்லை என்றாலும் அந்த சமயத்துல உங்களுக்கு சாதனையில என்ன ஏற்படக்கூடாது? தடை ஏற்படக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சொற்பொழிவாற்ற போறோம், அங்க மைக் இல்ல. ஓ, மைக் இல்லையா, அப்ப எப்படி சொற்பொழிவாற்றுறது? நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது ஒரு விக்னமா நினைச்சு நிக்க கூடாது. நம்ம நிர்விக்ன பவ வரதானம் வாங்கியிருக்கு இல்லையா? இப்ப நாம என்ன பண்ணிடணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம சாதனையை தொடர்ந்து செய்யணும். நம்முடைய பாபா சொல்லக்கூடிய ஞானங்களை குழந்தைகளுக்காக கொடுக்கணும். இந்த மாதிரி எந்தெந்த சேவையில சாதனம் முன்னாடி இருக்கோ அந்த சாதனத்தை இல்லை என்றாலும் நம்முடைய சாதனையில நம்ம முன்னின்று பாகியத்தை எடுக்கணும். இப்படி பாபா அவ்வியக்த பாப்தாதா மிலன நமக்கு 6 மாத ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறாரு. சமயத்தை படைப்புக்கு நம்ம படைப்பவராக இருக்கணும். தீவிர புருஷார்த்தம் செய்யணும். சாட்சாத்கார மூர்த்தி ஆகணும் பாபாவுக்கு சமமாக. இப்ப நம்ம அடுத்து அவ்வியக்த பாப்தாதா மிலன் 4 பார்ப்போமா? வாருங்கள். ஓம் சாந்தி. 15/12/2025 அவ்வியக்த பாப்தாதா மிலன், மதுபன். இந்த ரிவைஸ் தேதி 15/12/2006. தலைப்பு: நினைவு சொரூபம் அனுபவ மூர்த்தியாகி ஒரு வினாடியில் தீவிர கதி மூலம் பரிவர்த்தனை செய்து பாஸ்வித்தானர் மதிப்புடன் தேர்ச்சி ஆகுக. இன்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் 3 விசேஷ பாக்கியத்தின் ரேகை நெற்றியில் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார். எல்லோருடைய நெற்றியிலும் பாக்கியத்தின் ரேகை பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. ஒன்று பரமாத்மா பாலனையின் பாக்கிய ரேகை, இரண்டாவது ஆசிரியர் மூலமான பாடத்தின் பாக்கிய ரேகை, மூன்றாவது சத்குரு மூலமாக ஸ்ரீமத்தின் பாக்கிய ரேகை. இது போன்ற ரேகைகளை பார்க்கின்றார். நீங்களும் கூட உங்களுடைய நெற்றியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ரேகைகளை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எல்லாவற்றிலும் சிரேஷ்டமானது பரமாத்மாவின் அன்பான பாலனையின் ரேகை. எவ்வாறு தந்தை மேலானவர்களிலெல்லாம் அதிமேலானவராக இருக்கின்றாரோ அதுபோல பரமாத்மாவின் பாலனையும் கூட எல்லாவற்றிலும் அதிமேலானது. இந்த பாலனை மிக குறைவானவர்களுக்குத்தான் பிராப்தியாகி இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லோருமே இந்த பாலனைக்கு தகுதியுள்ளவராக ஆகி இருக்கின்றீர்கள். இந்த பாலனை முழு கல்பத்திலும்
குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு முறைதான் பிராப்தியாகிறது. இப்போது இல்லையே வேறு எப்போதும் பிராப்தி அடைய முடியாது. இந்த பரமாத்ம பாலனை, பரமாத்ம அன்பு, பரமாத்ம பிராப்திகள் கோடியில் சில ஆத்மாக்களுக்கு மட்டுமே அனுபவம் ஆகிறது. உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கிறதல்லவா? அனுபவம் செய்கிறீர்களா? பாலனையின் அனுபவமும் இருக்கிறது, படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தின் அனுபவமும் இருக்கிறது. அனுபவி மூர்த்திகள். ஆகவே சதா உங்களுடைய நெற்றியில் பாக்கிய நட்சத்திரம் பிரகாசிப்பது தெரிகிறதா? சதா அல்லது எப்போதாவது பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் மங்களாகவும் ஆகிவிடுகிறதா? மங்களாக ஆகிவிடுகிறதா என்ன? குறையக்கூடாது. ஒரு கால் பிரகாசமாக ஒளி வீசும் நட்சத்திரம் மங்கிவிடுகிறது என்றால் இதற்கு என்ன காரணம் அறிவீர்களா? பாப்தாதா இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தார். காரணம் ஸ்மிருதி நினைவு சொரூபம் ஆகவில்லை. நான் ஆத்மா என்று சிந்திக்கிறீர்கள். இப்படி சிந்திக்கும் சொரூபமாகிறீர்கள். நினைவு சொரூபம் குறைவாக இருக்கிறது. எதுவரையிலும் நினைவு சொரூபம் சதா இருப்பதில்லையோ அதுவரை சக்திசாலி ஆக முடியாது. ஏனெனில் நினைவுதான் சக்தி அளிக்கிறது. நினைவு சொரூபம்தான் சக்தி சொரூபம். ஆகவேதான் பாக்கிய நட்சத்திரத்தின் பிரகாசம் மங்களாக இருக்கிறது. நீங்களே உங்களிடம் கேளுங்கள், நான் அதிக நேரம் சிந்திக்கும் சொரூபமாக இருக்கிறேனா அல்லது நினைவு சொரூபமாக இருக்கிறேனா? சிந்திக்கும் சொரூபத்தில் இருக்கும்போது மிக நன்றாகவே சிந்திக்கிறீர்கள். நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் நினைவு இல்லாத காரணத்தால் உங்கள் சிந்தனையில் வீணான எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள் கலப்படமாகி விடுகிறது. உண்மை என்னவென்றால் உங்களுடைய அனாதி ஸ்வரூபம் ஸ்மிருதி சமர்த்த சுரூபமாகும். அதாவது நினைவு எப்படியோ அப்படி சக்தி. சிந்திப்பவர்கள் அல்ல, சுரூபமாக இருப்பவர்கள் நீங்கள். மேலும் ஆதியிலும் கூட, அதாவது சத்தியுகத்தில் இப்போதைய சமயத்தின் நினைவு சொரூபத்தின் பாக்கியம் பிராப்தியாகிறது. ஆதலால் அனாதி மற்றும் ஆதி நினைவு சொரூபம்தான். மேலும் இந்த சமயத்தின் கடைசியில் சங்கம யுகத்திலும் சங்கம சமயத்திலும் கூட நினைவு சொரூபத்தில் இருக்கிறீர்கள். ஆகவே ஆதி, அனாதி மற்றும் கடைசி என்ற 3 காலத்திலும் நீங்கள் நினைவு சொரூபமாகத்தான் இருக்கிறீர்கள், சிந்திக்கும் சொரூபம் அல்ல. ஆதலால் தான் பாப்தாதா இதற்கு முன்பும் கூறியிருக்கின்றார், தற்சமயம் நிகழ்காலத்தில் அனுபவி மூர்த்தி ஆவதுதான் சிரேஷ்டமான நிலை. சிந்திக்கிறீர்கள், நான் ஆத்மா, பரமாத்ம பிராப்தி இருக்கிறது என்று. ஆனால் புரிந்து கொள்வது மற்றும் அனுபவம் செய்வது என்பதில் வித்தியாசம் இருக்கிறது. அனுபவி மூர்த்தி ஒருபோதும் மாயையால் ஏமாற்றம் அடைய மாட்டார். துக்கத்தின் அனுபவமும் ஆகாது. அவ்வப்போது மாயையின் விளையாட்டை பார்க்கிறீர்கள் அல்லது விளையாட்டை விளையாடவும் செய்கிறீர்கள். இதற்கு காரணம் அனுபவ மூர்த்தியில் குறை இருப்பதுதான். அனுபவத்தில் அத்தாரிட்டியாக இருப்பதுதான் எல்லாவற்றிலும் சிரேஷ்டமானது. ஆகவே பாப்தாதா பார்த்தார்,
அநேக குழந்தைகள் சிந்திக்கிறார்கள், ஆனால் சொரூபத்தின் அனுபவம் குறைவாக இருக்கிறது. பாபா என்ன சொல்றாங்க? நம்ம நினைவு சுரூபம் ஆகணும், அதுதான் சக்திசாலி. ஸ்மிருதி சுரூப சக்திசாலி, சமர்த்து. பாபா நம்ம சிந்திக்கும் சொரூபமாக தான் இருக்கோம். நான் ஆத்மா, நான் இப்பேற்பட்ட ஆத்மா, இப்படிப்பட்ட ஆத்மான்னு சிந்திக்கிறோம். ஆனா அதனுடைய நினைவு சொரூபம் ஆவதில்லை. உங்களுடைய அனாதி சொரூபம் கூட சக்திசாலியானது, நினைவு சுரூபமானது. உங்களுடைய ஆதி சொரூபம் கூட நினைவு சுரூபம் தான். இப்ப சங்கம யுகத்துல நீங்க நினைவு சுரூபம் ஆகணும், அதற்கு அனுபவ மூர்த்தி ஆகணும், அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இந்த அனுபவ மூர்த்தியில தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இப்ப குறை இருக்கு. எனவே இந்த சொரூபத்தின் அனுபவத்தின் குறை என்ன அப்படிங்கறது பாபா நமக்கு இப்ப சொல்றாங்க. இன்றைய உலகில் மெஜாரிட்டி ஆத்மாக்கள் பார்த்தும் கேட்டும் களைத்து போயிருக்கிறார்கள். இவர்கள் அனுபவம் மூலமாக பிராப்தியை விரும்புகிறார்கள். அனுபவம் செய்விக்க வேண்டும், அனுபவிதான் செய்விக்க முடியும். மேலும் அனுபவி ஆத்மா சதா முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள், அதாவது பறந்து கொண்டே இருப்பார்கள். ஏனெனில் அனுபவி ஆத்மாவில் ஊக்கம், உற்சாகம் சதா விழிப்புணர்வுடைய சொரூபத்தில் இருக்கும். ஆதலால் ஒவ்வொரு கருத்திலும், அதாவது ஒவ்வொரு பாயிண்டிலும் அனுபவி மூர்த்தி ஆகிவிட்டேனா என்று சோதித்து பாருங்கள். அனுபவத்தின் அத்தாரிட்டி உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் தென்படுகின்றதா? அதாவது உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு சங்கல்பமும் அனுபவத்தின் அத்தாரிட்டியுடன் கூடியதாக இருக்கிறதா, அல்லது புரிந்து கொண்டதன் ஆதாரத்தில் இருக்கிறதா? ஒன்று புரிந்து கொள்வது, மற்றொன்று அனுபவம் செய்வது. அதாவது ஒவ்வொரு பாடத்திலும் ஞான கருத்துக்களை வர்ணனை செய்வது என்பது வெளியில் உள்ள பேச்சாளர்களும் கூட நிறைய பேசிவிடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு கருத்திலும் அனுபவ சொரூபம் ஆவது, இதுதான் ஞானித்து ஆத்மா என்று பாபா சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு கருத்திலும் அனுபவ சொரூபம் ஆவதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா. யோகம் செய்பவர்கள் அநேகர், யோகத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அநேகர். ஆனால் யோகத்தின் அனுபவம், அதாவது சக்தி சுரூபம் ஆவதாகும். சக்தி சுரூபத்தின் அடையாளம் எந்த சமயத்தில் எந்த சக்தி அவசியமாக இருக்கிறதோ அந்த சமயத்தில் அந்த சக்தியை அடைய பெற்று நிர்விக்ன சுரூபம் ஆகிவிட வேண்டும். ஒரு கால் ஏதாவது ஒரு சக்தி குறைவாக இருந்தாலும், வர்ணனை செய்தாலும் சொரூபமாகவில்லை என்றால் கூட அந்த சமயத்தில் ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள். உதாரணமாக, பொறுமை சக்தி வேண்டும் போது எதிர்க்கும் சக்தியை உபயோகித்தால் யோக நிலையில் நிலைத்திருக்கும் அனுபவ சுரூபம் என்று சொல்ல முடியாது. பாபா என்ன சொல்றாங்க? ஞானம் நிறைந்த ஆத்மாவனா கர்மத்துல யோக சக்தியை பயன்படுத்தி கர்ம யோகியாகி அனுபவ சுரூபம் ஆகணும். இப்ப எந்த சமயத்துல உங்களுக்கு குழந்தைகளுக்கு எந்த சக்தி தேவைப்படுமோ அந்த சக்தியை நீங்க சமயத்துல அடைய பெற்று நீங்க என்ன ஆகணும்? தடைகள் இல்லாத நிர்விக்னமா இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க முடியுதா? இல்லைன்னா அப்படி ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு குறைவா இருந்தாலும், அப்படி சொரூபமா ஆகவில்லைனாலும் அந்த சமயம் உங்களுக்கு என்ன வரும்? வெற்றி அடைய முடியாது, ஏமாற்றம் அடைஞ்சிருவீங்க. அப்ப அந்த சக்தியை கூட சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தணும். இப்ப எந்த சக்தி எந்த சமயத்துக்கு தேவையோ அந்த சக்தியை பயன்படுத்தணும். இப்ப எங்க பொறுமை சக்தி வேணுமோ அங்க எதிர்க்கும் சக்தியை, எதிர்கொள்ளும் சக்தியை உபயோகிச்சா என்ன ஆகும்? அது அனுபவ சுரூபம் சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப 4 பாடத்திலும், அதாவது ஞானம், யோகம், தாரணை, சேவை, இந்த 4 பாடத்திலும் நினைவு சொரூபம் அல்லது அனுபவி சொரூபத்தின் அடையாளம் எப்படி இருக்கும்? அதாவது பாபா சொல்றாங்க,
ஸ்திதியில் நிமித்த பாவனை. நானே ஸ்திதி எப்படி இருக்கணும்? நான் நிமித்தமா இருந்து இந்த காரியங்களை செய்துகிட்டு இருக்கேன். விருத்தியில் சதா சுப பாவனை, ஆத்மீக பாவனை, நிஸ்வார்த்த பாவனை. நிஸ்வார்த்த பாவனை என்றால் சுயநலமில்லாத பாவனை. இப்படி இருக்கும் வாயு மண்டலத்தில் சம்பந்தம் தொடர்பில் சதா நிர்மான் பாவனை, அதாவது பணிவுத்தன்மை. இத்தகைய விசேஷங்கள் அனுபவி மூர்த்தியிடம் ஒவ்வொரு சமயத்திலும் இயற்கையான சுபாவமாக இருக்கும். அதாவது நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களுக்கு நிமித்தமாய் இருந்து கட்டளையிட்டு காரியங்களை செய்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிமித்த பாவனை வேணும். அடுத்து விருத்தியில சதா சுப பாவனை. நம்முடைய தொடர்பு சம்பந்தங்களை எந்த விதமான விஷயங்களும் நம்ம சேரலாம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சதா சுப பாவனை. அடுத்து ஆத்மீக பாவனை. அடுத்து சுயநலம் இல்லாத பாவனை. சுயநலம் இருந்தா என்ன ஆயிடும்? சொரூபமா இருக்க முடியாது. அப்ப சுயநலம் இல்லாத நிஸ்வார்த்த பாவனை. இப்படி இருக்கக்கூடிய வாயு மண்டலத்துல நீங்க எப்படி இருக்கணும்? சதா தொடர்பு சம்பந்தத்துல பணிவுத்தன்மையோடு இருக்கணும். இது கடைசியில நிர்மான் பாவனை. இப்படிப்பட்ட விசேஷங்கள் தான் அனுபவி மூர்த்தியிடம் ஒவ்வொரு சமயத்திலும் இயற்கையான சுபாவமாக இருக்கும். இந்த இயற்கையான குணம் இப்போது அநேக குழந்தைகள் அவ்வப்போது கூறுகின்றார்கள், இப்படி செய்ய வேண்டும் என்று நான் விரும்பி செய்யவில்லை, ஆனால் இது என்னுடைய பழைய சுபாவம். இப்ப சொல்லி முடிச்சு காரியம் சக்தி மாத்தி செய்யும் போது என்ன ஆயிடுறாங்க? நான் இது வேணும்னு செய்யல, இது விரும்பி செய்யல, ஆனா இது என்னுடைய பழைய சுபாவம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுபாவம் தானாகவே அதன் வேலையை செய்து விடுகிறது. நாம எந்த சக்தியை சமயத்துல பயன்படுத்தலையோ, ஏற்கனவே நம்ம சமஸ்காரத்துல பதிவாகி இருக்கக்கூடிய அந்த விஷயம் தானாகவே அதோட வேலையை காட்டிடுது. பாபா சொல்றாங்க, யோசிக்க வேண்டியதில்லை, அதாவது சுபாவம் இயல்பாகவே வேலை செய்து விடுகிறது. ஆகவே உங்களை சோதித்து பாருங்கள், என்னுடைய சுபாவம் எது? என்னுடைய சுபாவம் எது? ஒருவேளை பழைய சுபாவம் அம்சம் மாத்திரம் இருந்தாலும் கூட அது ஒவ்வொரு சமயத்திலும் அந்தந்த காரியத்தை பக்கா சமஸ்காரம் ஆகி விடுகிறது. பாபா நமக்கு எப்போ சொல்லுவாங்க, உங்களுடைய பழைய சுபாவம் உங்களை வசமாக்குதா? அது அம்சமா இருந்தா கூட, அம்சம் மாத்திரம் இருந்தா கூட அது வம்சமா விருத்தி அடைஞ்சிடும். எனவே நீங்க ஒவ்வொரு சமயத்திலும் உங்களுடைய காரியத்துல அது பக்காவாக ஆயிடுது. அதை நீக்கி விடுவதற்காக எதை? உங்களுடைய பழைய சுபாவ பழைய குணங்களை சமஸ்காரங்களை நீக்கிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் அப்படி செய்ய முடிவதில்லை. விரும்புகிற எல்லாருமே, பாபா குழந்தைகள் அனைவருக்குமே பாப்சமான் ஆகணும்னு விரும்புகிறோம். ஆனா ஆகக்கூடிய விஷயங்களை காரியங்களை செய்யணுமான்னு கேட்டா கிடையாது. இப்ப ஏன் செய்ய முடியறதில்ல? காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், ஞானம் உள்ளவர்களாக எல்லோருமே ஆகிவிட்டீர்கள். பாபா சொல்லக்கூடிய ஞானம் எல்லாருக்குமே தெரியும். தன்னை ஆத்மா என்று புரிந்து பரமாத்மாவாகி என்னை நினைவு செய்யணும் பாபா சொல்லிட்டார். இது எல்லாருக்குமே தெரியும் தான் இந்த ஞானம். ஆனா ஞானம் உள்ளவராக எல்லோரும் ஆகிவிட்டீர்கள். ஆனால் இப்படி செய்யக்கூடாது என்று நீங்கள் விரும்பினாலும் அதை செய்து விடுகிறீர்கள். நான் செய்யல பாபா, இந்த விஷயம் கோபம் எப்படித்தான் நிறுத்துறேன், எனக்கு கோபத்தை விடணும் தான் ஆசை, எனக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை, நான் சாந்த சுரூபமா இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா விரும்பாம கூட இது வந்துருது பாபா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப விரும்பினாலும் இப்படி செய்யக்கூடாது நீங்க விரும்பினாலும் அதை செய்து விடுகிறீர்கள். என்ன காரணம்? என்ன காரணம்னா, பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி குறைவாக இருக்கிறது. மெஜாரிட்டியினரா இருக்கிறவங்க எல்லாருக்கும் மட்டுமே இந்த பரிவர்த்தனை சக்தி எப்படி இருக்கு? குறைவாக இருக்கு. இப்ப பாபா சொல்றாங்க, இந்த பரிவர்த்தனை செய்யும் சக்தியை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பரிவர்த்தனை செய்யற சக்தி கூட புரிஞ்சிருக்கிறாங்க, வர்ணனையும் செய்யறாங்க. எல்லோருக்கும் பரிவர்த்தனை சக்தி என்ற தலைப்பில் எழுதுங்கள் என்று சொன்னால், அல்லது இதை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால், எல்லாருமே இதில் கெட்டிக்காரர்கள் என்று பாப்தாதாவுக்கு தெரியும்.
பரிவர்த்தனை சக்தினா என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் அறிஞ்சிருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு போட்டி வச்சா கூட நல்லா வர்ணனை செய்வீங்க. ஒரு கெட்டிக்கார குழந்தைங்க நீங்க. ஆனால் மிக நன்றாக பேசி விடுவார்கள். எழுதவும் முடியும். வேறு யாருக்காவது புரிய வைங்கன்னு சொன்னா, அதுவும் அழகா புரிய வச்சுருவாங்க. நன்றா புரிய வச்சுருவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பரிவர்த்தனை செய்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். பிறருக்கு சொல்லணும்னா, கோபம் வருதா அந்த இடத்துல சாந்த சொரூப ஆத்மா அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன பண்ணணும்? சாந்தியா இருங்க. அந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பிறருக்கு நல்லபடியா சொல்லி புரிய வைப்பாங்க. கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் தன்னிடமுள்ள பரிவர்த்தனை சக்தி தற்சமயத்தின் மகத்துவத்தை அறிந்திருப்பதால் பரிவர்த்தனை செய்வதில் நேரம் அதிகமாக கூடாது. இப்ப சமயம் குறைவாக இருக்கு. ஆனா அந்த பரிவர்த்தனை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? காலம் அதிக அவகாசத்தை எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு வினாடியில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி. ஏனென்றால் நடக்கக்கூடாது என்று எப்போது நினைக்கிறீர்களோ அறிந்திருந்தும் கூட பரிவர்த்தனை செய்ய முடியவில்லை. இதற்கான காரணம் பரிவர்த்தனை செய்யறோம்னு நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனா அதை மாத்த முடியல. ஒரு வினாடியில மாத்த வேண்டிய விஷயத்தை நிறைய கால அவகாசம் எடுத்துக்கிறோம். ஆனாலும் மாத்த முடியல. ஆனாலும் சிந்திக்கிறோம். பரிவர்த்தனை செய்யணும். ஆம் பாபா, நீங்க சொல்றது சரிதான் பாபா. எனக்கு விரும்பல இப்படிலாம் செஞ்சுட்டே இருக்கேன் பாபா. அப்படின்னா என்ன காரணம்? ஏன் மாத்த முடியல? மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏன் மாற்ற முடிவதில்லை? ஏனென்றால் காரணம் நீங்கள் சிந்திக்கிறீர்கள், ஆனால் அதன் சொரூபம் ஆகவில்லை. முழு நாளில் அதிகமாக சிந்திக்கும் சொரூபமாகவே இருக்கிறீர்கள். ஸ்மிருதிஷோ சமர்த்த சொரூபம் என்பது மெஜாரிட்டி குறைவாக இருக்கிறது. எல்லாருமே சிந்திக்கிறீங்க, ஆனா அதனோட நினைவு சொரூபமாவதுல நீங்க யாருமே மெஜாரிட்டியா இல்லை. இப்போது தீவிர கதிக்கான நேரம். சமயமும் அதிகமா போயிட்டே இருக்கு. படிப்பு தீவிர புருஷார்த்தம் செய்ய வேண்டிய நேரம். பறக்கக்கூடிய நேரத்துல நம்ம நடத்திட்டு இருந்தா எப்படி? இப்ப சாதாரண புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம் அல்ல. ஒரு வினாடியில் பரிவர்த்தனை என்பதன் அர்த்தம் ஸ்மிருதி ஸ்வரூபம். இந்த நினைவு சொரூபத்தின் மூலமாக ஒரு செகண்டில் நிர்விகல்பம், தவறான எண்ணம், வியர்த்த சங்கல்பம், வீண் எண்ணம் நிவர்த்தியாகி விட வேண்டும், விளக்கப்பட்டு விட வேண்டும். ஏன்? முடிவான சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தின் மகத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் அறிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் 100 மடங்கு அடங்கி இருக்கிறது. ஒரு வினாடியில நீங்க அதை பரிவர்த்தனை பண்ணிட்டீங்கன்னா 100 மடங்கு பிராப்தி. அப்ப அதிகரிக்க வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அப்படியானால் ஒவ்வொரு அடியிலும் 100 மடங்கு ஆகிக் கொண்டிருக்கும் போது 100 மடங்கு இழந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது இல்லையா? இப்ப ஒரு வினாடியில பரிவர்த்தனை ஆகணும். ஆனா ஒரு வினாடியில பரிவர்த்தனை ஆகாம அதன் சொரூபம் ஆகாம செய்யறதே இல்லை. அப்படின்னா நீங்க 100 மடங்கு உங்களுக்கு லாபமா நட்டமா? பிராப்தி ஆகணும் இல்லையா? ஆனா நீங்க பிராப்தி என்ன செய்றீங்க? இழந்துட்டு இருக்கிறீங்க. ஆகவே இப்போது நிமிடம் என்ற பேச்சு முடிந்து விட்டது. மற்றவர்களிடம் ஒரு நிமிடம், ஏக் மினிட் சைலன்ஸில் இருங்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒரு வினாடியில் என்பதாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நீங்க ஒரு நிமிடம் சைலன்ஸ்ல இருங்கன்னு சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும்? ஒரு செகண்ட்ல சைலன்ஸா அங்க இருக்கணும். இப்படி ஆம் அல்லது இல்லை என்பதை பற்றி சிந்திப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? செகண்டா? ஆகவே பரிவர்த்தனை செய்வதற்கான சக்தியிலும் இவ்வளவு வேகம் இருக்க வேண்டும். வீண் எண்ணங்களில எவ்வளவு வேகம் இருக்கு, வியர்த்த சங்கல்பம். ஆனா பரிவர்த்தனை செய்வதில் எவ்வளவு அவகாசம் எடுத்துக்கிறீங்க? இதுல சக்தி வேண்டும், வேகம் இருக்க வேண்டும். சரி என்று புரிந்து கொண்டீர்களா அல்லது சரியில்லையா? சரியில்லை என்பதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். சரி என்பதை நடைமுறையில் பிராக்டிக்கலில் கொண்டு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் சிந்தியுங்க, தீர்மானிங்க எது சரி அல்லது சரியில்லை என்று. சரியில்லை என்பதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. சரி என்பது பிராக்டிக்கல்ல கொண்டு வாருங்க. இப்போது புள்ளியின் மகத்துவத்தை காரியத்தில் கொண்டு வாருங்கள். 3 புள்ளிகளை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? என்ன புள்ளி? ஆத்மா ஒரு புள்ளி, பரமாத்மா ஒரு புள்ளி, டிராமா ஒரு புள்ளி.
ஆனால் புள்ளியை தக்க சமயத்தில் காரியத்தில் கொண்டு வர வேண்டும். தெரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம், ஆனா காரியத்துல கொண்டு வரதில்லை. விஞ்ஞானிகள் எல்லா விஷயத்திலும் தீவிர கதியை கொண்டு வருகிறார்கள், வேகப்படுத்துறாங்க. ஆதலால் சைலன்ஸ் சக்தி உடையவர்கள் இப்போது லட்சியம் வைக்க வேண்டும். பரிவர்த்தனை செய்ய வேண்டியது இருந்தால், ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் இப்போது சக்திசாலி ஆகுங்கள். யார் பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்க? யார் சக்திசாலி ஆத்மாவோ, யார் ஞானம் நிறைந்த ஆத்மாவோ அவங்க தான் பரிவர்த்தனையை செய்ய முடியும். அப்ப ஒரு வினாடியில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்திசாலி. இப்ப குழந்தைகள் சொல்றாங்க, செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆகிவிடும், செய்து விடுவோம். அப்படி அல்ல. முடியுமா? கஷ்டமா? ஏனென்றால் கடைசியில் ஒரு வினாடிக்கான பேப்பர் வரும். பாபா சொல்றாங்க, ஒரு வினாடிக்கான பேப்பர். அப்ப போய் நம்ம நிமிடத்தை எடுத்துக்க முடியுமா? நிமிடம் அல்ல, ஒரு செகண்டுக்கான அப்பியாசம். வெகு காலம் செய்திருந்தால் தானே ஒரு செகண்ட் அப்படி நிற்க முடியும். அப்போதுதான் ஒரு செகண்டில் பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். பரமாத்மா மாணவர்கள், பாபா குழந்தைகள், நம்ம காட்லி ஸ்டூடெண்ட் சொல்றோம். இப்ப பரமாத்மா படிப்பு படித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆகவே பாஸ் வித் ஆனர். பரமாத்மா சுயம் பரமாத்மா படிக்க வைக்கிறாரு. சுயம் தந்தை ஆசிரியரா இருக்கிறார். இப்ப பரமாத்மா படிப்பு, பரமாத்மா மாணவரா இருக்கும், படிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப நீங்க என்ன ஆகணும்? ரிசல்ட் எப்படி இருக்கணும்? பாஸ் வித் ஆனர் ஆகணும் இல்லையா? இப்ப என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க? யார் பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். சரி, பாபா கிட்ட கை உயர்த்தியாச்சு. பாஸ் வித் ஆனர், ஆனர் என்ற வார்த்தையை கோடிட்டு வாயுங்கள். அதாவது தேர்ச்சி பெறணுங்கிறது எல்லா குழந்தையும் தேர்ச்சி பெறதுதான். ஆனா மதிப்புடன் தேர்ச்சி பெறணும். எப்படி தேர்ச்சி பெறணும்? மதிப்புடன் தேர்ச்சி பெறணும். நல்லது. ஆகவே இப்போது என்ன செய்ய வேண்டும்? மினிட் மோட்டார் இயந்திரம் பொதுவானது. செகண்டில் நடக்க வேண்டிய வேலை இப்போது ஒரு செகண்ட், ஒரு நிமிட் கூட இல்ல, செகண்ட். ஆம் பஞ்சாப்காரர்களே, செகண்டுக்கான விஷயம் இப்போது. இதில் நம்பர் 1 யார் ஆவார்கள்? பஞ்சாப் என்ன பெரிய விஷயம்? எவ்வளவு நேர்த்தியாக கூறுகின்றீர்கள், மிக நன்றாக கூறுகின்றீர்கள். நீங்கள் சொல்வதை கேட்டு பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். பாபா சொல்றாங்க, பஞ்சாப்காரர்கள் என்ன சொல்றாங்க? என்ன பெரிய விஷயம் பாபா, செஞ்சிடலாம், சொல்றதெல்லாம் நல்லாதான் செய்ய சொல்றீங்க, நீங்க சொல்றதை கேட்டு நான் கூட என்ன ஆயிடுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், கூறுகிறீர்கள் அல்லவா, என்ன பெரிய விஷயம் என்று. பாப்தாதா கூடவே இருக்கும்போது நீங்க எங்க கூடவே இருக்கீங்க பாபா, என்ன பாபா ஆக போகுது? சரிதான், அத்தாரிட்டி கூடவே தான் இருக்கின்றார். அப்படியானால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இப்போது என்ன செய்ய வேண்டும்? இப்போது தீவிரமாக்க வேண்டியது இருக்கும். சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சேவை செய்யவில்லை என்றால் வேறு என்னதான் செய்வது? ஒன்றுமே செய்யாமலே உட்கார்ந்திருப்பீர்களா என்ன? சேவை பிராமண ஆத்மாக்களின் தர்மம், கர்மம். ஆனால் இப்போது சேவையுடன் கூட கூடவே சமர்த்த சொரூபம் ஆகணும். சேவை எல்லா குழந்தைகளும் செய்யறீங்க. சேவை உங்களுடைய மூச்சு, உயிர் மூச்சு, தர்மம். அதுலதான் கர்மம் இருக்கு. அப்ப இது செய்றீங்க. ஆனா சேவையோட நீங்க என்ன ஆகணும்? சமர்த்த சொரூபம், சக்திசாலி சொரூபம் ஆகணும். எவ்வளவு சேவையில் ஊக்கம் உற்சாகம் காட்டுகிறீர்களோ அது பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா? பாபா குழந்தைகளுக்கு சேவை சேவைன்னு சொன்னா என்ன ஆகுது? பாப்தாதா கூட ரொம்ப மகிழ்ச்சி. கிரீடம் அணிந்திருப்பதை பாருங்கள், எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இப்போது நினைவு சொரூபம் ஆவதற்கான கிரீடம் அணிந்து காண்பிக்க வேண்டும். சேவையில இருக்கிறீங்க, மகிழ்ச்சி இருக்கிறீங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் நினைவு சுரூபம் ஆவதற்கான கிரீடத்தை அணிந்து காண்பிக்க வேண்டும். இளைஞர் குரூப் அல்லவா, என்ன அற்புதம் செய்து காட்டுவீர்கள்? யூத் விங். பாபா சொல்றாங்க, சேவையிலும் நம்பர் 1, சக்திசாலி சொரூபத்திலும் கூட நம்பர் 1 ஆகணும். செய்தி கொடுப்பதும் கூட பிராமண வாழ்க்கையின் தர்மம் மற்றும் கர்மம். ஆனால் இப்போது பாப்தாதா ஜாடையாக கூறுகின்றார், பரிவர்த்தனை இயந்திரத்தை தீவிரப்படுத்துங்கள்.
இல்லாவிட்டால் பாஸ்வித்தானராவது கஷ்டமாகிவிடும். ஒரு செகண்ட்ல முற்றுப்புள்ளி வைத்து பழகணும். ஒரு செகண்ட், அதுக்குத்தான் இப்ப நேரம் இருக்கு, சமயம் வெகு குறைவா இருக்கு. அதனால உங்க பரிவர்த்தனை இயந்திரத்தை என்ன பண்ணணும், தீவிரப்படுத்துங்க. இல்லாவிட்டால் பாஸ்வித்தானராவது கஷ்டமாகிவிடும். வெகு காலம் செய்த அப்பியாசம் இருக்க வேண்டும். நினைத்தேன் மற்றும் செய்தேன். சிந்திக்கும் சொரூபமாக ஆக வேண்டாம். சக்திசாலி நினைவு மூலமாக சக்திசாலி சொரூபம் ஆகுங்கள். வீணானவற்றிற்கு தீவிரமாக முடிவு கட்டுங்கள். வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான கர்மம், வீணான சமயம் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் கூட வீணான விதி ரீதி அனைத்திற்கும் முடிவு கட்டுங்கள். எப்போது பிராமண ஆத்மாக்கள் தீவிரமாக தன்னிடம் உள்ள வீணானவற்றை எல்லாம் விலக்கி முடிவு கட்டி விடுகிறார்களோ அப்போது ஆத்மாக்களின் ஆசிகள் மற்றும் தன்னுடைய புண்ணிய கணக்கையும் தீவிர கதியில் சேமிப்பார்கள். எப்படி? இந்த வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான செயல், வீணான தொடர்பு, வீணான சம்பந்தம், இந்த வீணான விதி அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தோம்னா நம்முடைய புண்ணிய கணக்கு எப்படி இருக்கும்? பிற ஆத்மாக்களோட ஆசைகள் மற்றும் புண்ணிய கணக்கு தீவிர கதியில் சேமிச்சிடலாம். பாப்தாதா இதற்கு முன்பும் கூறியிருக்கின்றார். பாப்தாதா 3 கணக்குகளை சோதிக்கின்றார். பாப்தாதா நம்முடைய 3 கணக்குகளை சோதிக்கிறார். என்னன்னு பார்ப்போமா? புருஷார்த்தத்தின் வேகத்தின் கணக்கு. இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு புருஷார்த்தம் செஞ்சிருக்கோம். ஆசிகளின் கணக்கு, பரிவாரத்தின் ஆசி, உலகத்தார் ஆசி, எல்லா இயற்கையின் ஆசி, இதெல்லாம் இருக்கா? புண்ணிய கணக்கு, ஆனால் மெஜாரிட்டி நேரின் கணக்கு இப்போது நிறையவில்லை, குறைவாகவே இருக்கிறது. பாப்தாதா இந்த கணக்கை பார்த்திருக்கிறாரு, குழந்தைகள் கிட்ட அது குறைவாத்தான் இருக்கு. ஆதலால் பாப்தாதா இன்றைக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுக்கின்றார். என்ன ஸ்லோகம்? இப்போது தீவிரமாகுங்கள், தீவிர புருஷார்த்தம் செய்யுங்கள், தீவிர கதியில் முடித்துவிடக் கூடியவர் ஆகுங்கள், தீவிர கதியில் மனம் மூலம் வாயுமண்டல பரிவர்த்தனையாளர் ஆகுங்கள். எல்லாமே இப்ப தீவிர கதியில் இருக்கணும். புருஷார்த்தம் தீவிரமா இருந்தா தான் தீவிர கதியில முடித்து விட முடியும். இப்ப தீவிர கதியில மனம் மூலம் வாயுமண்டல பரிவர்த்தனையாளர் ஆகுங்கள். பாப்தாதா ஒரு விஷயத்தில் எல்லா குழந்தைகள் பற்றி மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆகா, நம்ம இதுலயாவது ஒற்றுமையா இருக்கமே. அது என்ன? எந்த விஷயத்தில்? எல்லோருடைய அன்பு பாபாவிடம் அதிக பிரியமுள்ளதாக இருக்கிறது. நம்ம பாபா மேல வச்ச அன்பு ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல, எல்லாருமே பாபா கிட்ட மிக அன்பான பிரியமா இருக்கும். இப்ப எல்லோருடைய அன்பு பாபாவிடம் அதிக பிரியமுள்ளதாக இருக்கிறது. இதற்கு வாழ்த்துக்கள். இதற்கு பாபா வாழ்த்துக்கள் தர்றாங்க. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லட்டுமா? இந்த சீசன் முடிவடைவதற்குள்ளாக இன்னும் நேரம் இருக்கிறது. சீசன் முடிவடைவதற்கு தீவிர கதியில் ஏதாவது கொஞ்சம் மெருகூட்டி காட்டுங்கள். இந்த அவ்விக்த பாப்தாதா சீசன் முடியறதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் முயற்சி செஞ்சு மெருகூட்டி காட்டுங்களே உங்களை. விருப்பம் தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? விருப்பமானதாக இருக்கிறதா? யார் லட்சியம் மற்றும் லட்சணம் என்ற இரண்டையும் நினைவில் வைத்திருப்பீர்கள்? பாபா கேட்கிறாங்க. கை உயர்த்துங்கள். லட்சியம், லட்சணம் இரண்டையும் எதிரிலேயே வைத்திருப்போம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். டபுள் ஃபாரினர்ஸ் கூட வைப்பார்கள், டீச்சர்கள் கூட வைப்பார்கள், இளைஞர்களும் கூட வைப்பார்கள். எல்லாரும் லட்சியம் லட்சணத்துல கவனம் வைக்கிறாங்க. அப்படியானால் பதம் 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 குணா. பாபா என்ன சொல்றாங்க? 100 100 100 மடங்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள், நல்லது.
குஷி நிறையவே எண்ணத்தோடு எண்ணமாக நிறைந்து நிற்கிறார். கிடைத்தது திருஷ்டி மூல மனதில் குஷி நிறையவே சொர்க்கத்தை கையில் அள்ளி தருகிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? ஓம் சாந்தி. அனைத்து மகான் ஆத்மாக்களுக்கும் பிராமண குல ஆத்மாக்களுக்கு அழகான காலை வணக்கம். நாம் பாபா மிலன் 3வது பாபா மிலன் பார்த்து முடித்தும். அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு. இன்று நாம் பாபாவின் சந்திப்பு 4வது அவ்யக்த மகா வாக்கியம் பார்க்க போகிறோம் இந்த காணொளியில். இப்பொழுது பாபா மிலன் 3வதில் அவ்யக்த பாப்தாதா நமக்காக என்னெல்லாம் கருத்துக்களை, ஞான கருத்துக்களை, புருஷார்த்தத்தை சொல்லி சென்றிருந்தார் என்பதை ஒரு சில நிமிடங்களுக்கு நாம் நினைவு கூர்ந்து கொள்வோம். வாருங்கள். அவ்யக்த பாப்தாதா மிலன் 3வது சந்திப்பில் நமக்கு பாப்தாதா தலைப்பு சொல்லி இருக்கிறார். அதாவது 30/11/2004 ரெவைஸ் பாபாவின் மகா வாக்கியம். இப்பொழுது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவ்யக்த ரூபத்தை காட்டுங்கள், சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள் என்று கூறியிருக்கின்றார். பாபா இன்று பாக்ய விதாத வள்ளலாக வந்து தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்துக்கொண்டு இருந்தார். பாக்ய விதாதா குழந்தைகளாகிய நம்முடைய பாக்கியத்தின் அதிகாரத்தை அடைவதற்காக கல்பமாக வருகின்றார். நமது உயர்ந்த சிரேஷ்ட பாக்கியம் நம்மை போல் இந்த முழு கல்பத்திலும் யாருக்குமே இப்படி இருக்க முடியாது. பாபாவின் மூலம் வழங்கப்பட்ட பாக்கியம் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த சர்வசிரேஷ்ட பாக்கியமாகும். ஏனெனில் சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான புது பிறவியை குழந்தைகளாகிய நமக்கு வழங்கியுள்ளார். பாக்கியத்தின் பட்டியலை எடுத்தால் நமக்கு எத்தனை பெரிய பட்டியல் கிடைக்கும் தெரியுமா? எவ்வளவு பாக்கியத்தை இந்த சங்கம யுகத்தில் பாபா நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றார். நமக்கு இந்த சங்கம யுகத்தில் இந்த பிராமண வாழ்வில் கிடைக்காத பொருளே என்று ஒன்று இல்லை என்றே சொல்லலாம். அப்படித்தானே? நாம் எந்த அளவிற்கு உயர்ந்த பாக்கியசாலிகள்! சுயம் பாபாவே நமக்கு தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக 3 ரூபங்களிலும் 3 சம்பந்தங்களிலும் நமக்கு கிடைத்துள்ளார். எப்படிப்பட்ட மகா பாக்கியம் அல்லவா! எனவே நாம் என்ன செய்கிறோம்? இப்பொழுது பாபாவை பார்த்து அழகாக குஷியாக பாடுகிறோம். என்ன பாடல்? ஆஹா பாக்ய விதாதாவே, ஆஹா எனது பாக்கியமே என்று பாபாவை பார்த்து நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். சுயம் பாபா நமக்கு பாக்கியத்தை வழங்கும் வள்ளலாக இந்த ஒருவருடைய பிறவி இந்த பாக்ய விதாதாவின் மூலம் ஏற்படுகிறது என்றால் அதைவிட சிரேஷ்ட பாக்கியம், சிறந்த பாக்கியம் வேறு எதுவும் உண்டோ?
என்று பாபா நம்மை பார்த்து கேட்கிறார். நிஜம்தானே? இந்த அலௌகீக பிறவி, இந்த சங்கமயுக பிறவி, இந்த சின்னஞ்சிறிய பிறவி, பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய இந்த ஒரு பிறவி மற்ற எந்த பிறவியை ஒப்பிட்டாலும் அதற்கு ஈடாகுமா என்ன? இந்த பாக்கியத்தின் சிறப்பு இயல்பே ஒரு பகவானே நமக்கு 3 சம்பந்தங்களின் பலனை கொடுக்க வந்திருக்கின்றார். இந்த படிப்பு, அதாவது அலௌகீக டீச்சர் நமக்கு சிவபாபா நமக்கு இந்த சங்கம யுகத்தில் ராஜயோக படிப்பை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இந்த படிப்பு இந்த சின்னஞ்சிறிய பிறவியில், சின்னஞ்சிறிய யுகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு படிப்பு, ஒரு பிறவிக்கான படிப்பு எதிர்கால ராஜ்ய பதவியையே தரக்கூடிய படிப்பாக இருக்கிறது. நாம் இரட்டை ராஜாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். எப்படி? நிகழ்கால சுயராஜ்ய அதிகாரி, மேலும் வருங்காலத்தின் அநேக ஜென்மங்களுக்கு ராஜ்ய பதவிக்கு அதிகாரியாக ஆகிறோம் இல்லைங்களா? இப்போ படிப்பு ஒரு பிறவிக்கானது தான், ஆனால் பிராப்தி அநேக பிறவிகளுக்கு ராஜ்யம் தரக்கூடியது. அகண்ட பதவி, அசைக்க முடியாதது ராஜ்யம், தடைகளற்ற ராஜ்யம் நிர்விঘ்னமாக நமக்கு கிடைக்கின்றது. எனவே குழந்தைகள், நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள் தானே என்று பாபா நம்மை பார்த்து கேட்கிறார். ஆம், நிச்சயமாக பாபா, நாங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள், கவலையற்ற